அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் 2 மார்க் சம்ஸாக பார்த்துட்ருக்கோம். எல்லாமே பழைய பப்ளிக் கொஷின் பேப்பர். அதில் உள்ள தேர்ட் சம் பார்க்கலாம். இப்போ 17வது சம் என்ன சொல்லியிருக்காங்க, 3, 6, 9, 12 and so on 111 என்ற கூட்டத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்க்கான ஆன்சர் பார்க்கலாம். அவங்க கூட்டத்தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 3, 6, 9, 12 and so on 111 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 3, 6, 9 அப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா எத்தனை உறுப்பு, இடையில எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா அது கூட்டத்தொடர் வரிசையாக இருந்தாலும் சரி தான், பெருக்குத்தொடர் வரிசையாக இருந்தாலும் சரி தான். உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா ஒரே ஃபார்முலா தான். n is equal to l minus a by d plus 1. எல்ன்றது லாஸ்ட் நம்பர், ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர், டீன்றது கூட்டத்தொடர் வரிசையாக இருக்க வாசி ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ எல்லோட வேல்யூ என்னது 111 பை ஏவோட வேல்யூ 3 பை டியோட மதிப்பு 3. இங்கே டி எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் ஆன்சர் 3 வந்தது. அதான் டியோட மதிப்பு. எல்லோட மதிப்பு 111, ஏவோட மதிப்பு 3. ஓகே தானே. இப்போ 111ல் 3 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரும், 111ல் 3 போச்சுன்னா 108. 108 3ஆல் வகுத்தோம்னா 111ல் 3 போச்சுன்னா 108. 108 3ஆல் வகுத்தோம்னா 3 9, பாக்கி 1, கீழே 8 இருக்கணும். 18, 6 3 18. அப்போ ஆன்சர் 36 + 1. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 37 உறுப்பு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு இடையில மொத்தமாக 37 உறுப்பு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 2 3 4 5 உறுப்பு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. உள்ள எத்தனை உறுப்பு இருக்குது, 37 உறுப்பு இருக்குது. உள்ள ஒரு 32 உறுப்பு இருக்குது. ஓகேண்ணா, அடுத்த சம் பார்க்கலாம். 3 + k 18 minus k 3 + k 18 minus k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்னா நமக்கு தெரியும், ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கிற ஆன்சரும் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிற ஆன்சரும் சமமாக இருக்கணும். அப்போ தான் அது கண்டிப்பாக என்னது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும் அப்படின்றது தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு உறுப்பை t1 வந்து 3 + kன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது உறுப்பு t2 = 18 minus k. மூணாவது உறுப்பு t3 = 5k + 1. ஓகே, என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், ரெண்டாவது உறுப்புலேருந்து ஃபஸ்ட் உறுப்பை கழிக்கிற ஆன்சரும் மூணாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கணும். அது அந்த கண்டிஷன் எங்கே எழுதியிருக்கோம். அவங்க ஆல்ரெடி கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட்டுத்தொடர் வரிசை இல்லையா அப்படின்னு சோதிக்க சொல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது இந்த கண்டிஷன் கண்டிப்பாக என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் அந்த கண்டிஷன் படி எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாவது உறுப்பு என்னது 18 minus k. 18 minus k போட்டுட்டோம். இது மைனஸ் t2 மைனஸ் போட்டிருக்கோம், அந்த மைனஸ் இங்கே போட்டிருக்கேன். அடுத்த t1ஓட மதிப்பு என்னது 3 + k ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு போட்டாச்சு. t3 எவ்வளவு 5k + 1, அதாவது 5k + 1 போட்டாச்சு. அடுத்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. t2ஓட மதிப்பு எவ்வளவு 18 minus k. கொஞ்சம் கவனமாக எழுதணும், மைனஸ் ஒரு ராசி ப்ராக்கெட் போட்டு எழுதணும். t2ஓட மதிப்பு 18 minus k, t1ஓட மதிப்பு 3 + k, t3ஓட மதிப்பு 5k + 1, t2ஓட மதிப்பு 18 minus k. இங்கே கழித்தல் ஒரு ராசி, இங்கே கழித்தல் குறி போட்டாச்சு. இங்கே கழித்தல் ஒரு ராசி, இங்கே கழித்தல் குறி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மைனஸை உள்ளே கொடுத்து பெருக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 18 minus kல எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எழுதிட்டோம். இந்த மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உள்ளே போய் பெருக்கும். அப்போ மைனஸோட 3 பெருக்கினா என்னவா மாறிடும், -3 பண்ணிடும். மைனஸோட ப்ளஸ் கேவை பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் கேவா பாருங்கள். ஏன்னா மைனஸ் இங்கே கேக்கு முன்னாடி 1 இருக்குதா இருக்கும். மைனஸ் இன்ட்டு 1 -1k. அதே போல் இங்கே என்னாச்சு 5k + 1 அப்படியே போட்டிருக்கோம். மைனஸை உள்ளே கொடுத்து பெருக்கிறோம். அப்போ -18. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும், +k. அதாவது மைனஸ் உள்ளே போச்சுன்னா உள்ளே உள்ள குறியெல்லாம் மாறும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. மைனஸ் எப்போ உள்ளே கொடுத்து பெருக்கிறோமோ உள்ளே என்ன குறி இருக்கோ அது என்னவா மாறிடும், மாறிக்கும். இங்கே +18 என்னவா -18 மாறிடும், -k +kவா மாறிடும். அதே போல் மைனஸ் உள்ளே போகிற இங்கே உள்ள +3 -3 மாறிடும், +k என்னவா மாறிடும், -kவா மாறிடும். அப்படின்னு ஞாபகம் வச்சு. ஓகேவா. இப்போ என்னாகும், கேவை தான் ஒரு பக்கம் கொண்டு வந்துடணும், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்பரை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 18ல் 3 போச்சுன்னா பாக்கி எவ்வளவு 15.
இங்கே ஒரு மைனஸ் 1k இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1k இருக்குது, மொத்தம் மைனஸ் 2k. அடுத்து இங்கே அதே மாதிரி கேலாம் சேர்த்துப்போம். 5kவோட 1kவை கூட்டினோம்னா 6k. 18ல் 1 போச்சுன்னா பாக்கி எவ்வளவு? மைனஸ் 17. ஏன்னா குறி மாறி இருக்கு. குறி மாறி இருந்தால் என்ன ஆகும்? கழிக்கணும். மைனஸ் 18 ப்ளஸ் 1 குறி மாறி இருக்கு. அப்போ கழிக்கணும். 18ல் 1 போச்சுன்னா பாக்கி 17. மைனஸ் இருக்கவாசி என்ன 17? மைனஸ் 17. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு கேவலம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 2k ஆல்ரெடி இங்கே இருக்குது, அப்படியே இங்கே இருக்கட்டும். இங்கே உள்ள ப்ளஸ் 6k லெஃப்ட் சைடு போச்சுன்னா என்னவா மாறிடும்? மைனஸ் 6kவா மாறிடும். அதே போல் மைனஸ் 17 இங்கே தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 15 இந்த சைடு போச்சுன்னா என்னவா மாறிடும்? மைனஸ் 15ஆக மாறிடும். ஓகே தானே? கேவெல்லாம் இங்கே ஒரு 6k இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2k இருக்குது, 6k இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? 15 இருக்குது, மைனஸ் 17 இருக்குது. அப்போ கேவலம் ஒரு பக்கம் கொண்டு வரேன், நம்பரை ஒரு பக்கம் கொண்டு வரேன். அதாவது மைனஸ் 17 இங்கே தான் இருக்குது, ப்ளஸ் 15 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 15ஆக மாறிடும். அதே போல் மைனஸ் 2k இங்கே தான் இருக்குது, ப்ளஸ் 6k இந்த சைடு வந்தால் மைனஸ் 6kவா மாறிடும். ஓகேவா? அப்போ ரெண்டும் ஒரே குறியா? மைனஸ் 2k மைனஸ் 6k ஒரே குறி இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டணும். அப்போ மைனஸ் 2ஓட மைனஸ் 6 கூட்டினா எவ்வளவு? மைனஸ் 8k. அதே போல் இங்கேயும் ஒரே குறி இருக்குது, மைனஸ் 17 மைனஸ் 15 ஒரே குறி இருந்தால் என்ன செய்யணும்? கூட்டி அந்த குறியை போடணும். அப்போ 7ஓட 5 கூட்டினா 12, அதுக்கு 1 32, மைனஸ் 32. மைனஸ் 32. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 8k இருக்குது. ரெண்டு சைடில் உள்ள மைனஸும் கேன்சல் ஆகிடும், இங்கே உள்ள மைனஸும். அப்போ 8k = 32. எனக்கு என்ன வேணும்? k தான் வேணும். k-ஓட 8 என்ன பண்ணிகிட்டு இருக்கு? பெருக்கிட்டு இருக்கு. அந்த சைடு போனால் வகுக்கும். அப்போ 4 8 32. அப்போ k-ஓட மதிப்பு எவ்வளவு? 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். 19 சம். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கல் பலன் -9 மற்றும் 20 எனில் இருபடி சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கணக்கோட மூலங்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு -9ன்னு எடுத்துக்கணும். பெருக்கல் பலன் எவ்வளவு? 20ன்னு எடுத்துக்கணும். அந்த இருபடி சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. மூலங்களின் கூடுதல் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? -9 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூலங்களின் பெருக்கல் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லலாம். அதோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20 சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இருபடி சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. இருபடி சமன்பாடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கங்க. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் 0. இந்த மூலங்களின் கூடுதல் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கூட போட்டு படிச்சுக்கலாம். அதாவது x² மைனஸ் இதுக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 0 அப்படி படித்தாலும் கரெக்டாக தான். இது புரிகிறதுக்கு அப்படியே டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஈக்குவல் 0 அப்படியே கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x²க்கு x² போட்டாச்சு, மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. மூலங்களின் கூடுதல் எவ்வளவு? -9. மைனஸ் பக்கத்தில் மைனஸ் வரசி ப்ராக்கெட்டில் போடுறோம். இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் 20 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² அப்படியே இருக்கும். இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +9x + 20 ஈக்குவல் 0. அப்போ தேவையான சமன்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா x² + 9x + 20 ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 20வது கொஷின். 15x² + 11x + 2 ஈக்குவல் 0 என்ற இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இருபடி சமன்பாடு. இதோட தன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து மூலங்களின் கூடுதல் பெருக்கல் கொடுத்துட்டு இருபடி சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு இருபடி சமன்பாடை கொடுத்துட்டாங்க. அதோட மூலங்களின் தன்மை என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியணும். மூலங்களின் தன்மை காட்டி del is equal to b² - 4ac. இதுதான் மூலங்களின் தன்மை காட்டி. b² - 4ac இதோட மதிப்பு >0 இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அதாவது del = 0 இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். அதே del <0 இருந்துச்சுன்னா மூலங்கள் கற்பனையானவை அப்படின்னு எழுதுவோம். அதாவது b² - 4ac கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 0 வந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம். 0ஓட கம்மியாக மைனஸ் நம்பர் அப்படி வந்துச்சுன்னா மூலங்கள் கற்பனையானவை அப்படின்னு எழுத போகிறோம். இந்த சம்மில் நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டால் ப்ளஸ்ஸாக தான் வருது. அதாவது 0ஓட பெரிய நம்பராக தான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா மூலங்களின் தன்மை காட்டி ஃபார்முலா என்னது? b² - 4ac. இதுலேருந்து a மதிப்பு 15, b மதிப்பு 11, c மதிப்பு 2ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். a 15, b 11, c 2ன்னு எழுதியிருக்கிறோம்.
எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட போகிறோம். பி ஸ்கொயர்ன்றது என்னது? 11 ஸ்கொயர்டு மைனஸ் 4க்கு 4. ஏவோட மதிப்பு என்னது? 15. சியோட மதிப்பு என்னது? 2. இப்போ 11 ஸ்கொயர் பண்ணால் என்னவோ மாறிடும்? 121 மைனஸ் 15 2 30. 30 4 பேருக்குன்னா 120 வரும். 121ல் 120 போச்சுன்னா பாக்கி 1. 1ன்றது ஜீரோவோட பெரிய நம்பர், கிரேட்டர் தென் 0 பெரிய நம்பர். ஓகே தானே? அதனால மூலங்களின் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு. நெல் கிரேட்டர் தென் 0 சரி, மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. ஓகே தானே? நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.